नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद वक़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल्लाहु खैरुर राज़िक़ीन ஸதகல்லாஹுல் அலீம். வல்லவனை போற்றி வர கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நம்முடைய கடைகளே வியாபாரம் ஆகுவதற்கு வியாபாரம் அதிகமாகுவதற்கு பரக்கத்தாகுவதற்கு கஸ்டமர் அதிகமாகுவதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பெரிய உலகத்திலே வாழ்ந்து பரக்கத்தை பொருந்தியவங்களாக நமக்கு திறந்து காட்டினாங்க. உலக சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆட்சி ஆண்டு உலக சக்கரவர்த்தியாக வாழ்ந்தாங்க. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய இரும்புகளை உருக்கி யுத்த கவசங்களை செய்யக்கூடிய ஆடைகளை செய்யக்கூடியவர்களாக செல்வந்தராக வாழ்ந்தாங்க. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் விவசாயியாக வாழ்ந்தாங்க. அது மாதிரி பெய்மாரிகள்லாம் வாழ்ந்தது கூட சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அது மாதிரி நம்முடைய வியாபாரங்களை கடையை திறந்தால் பரக்கத்தாகுவதற்கு, அதிகமான வியாபாரம் ஆவதற்கு, கஷ்டம் வருவதற்கு நம்ம சாலிஹான அவர்கள் சொல்லி தந்தக்கூடிய திட்டம் பார்க்குறோம். தினசரியாக அதிகாலை கடை திறந்து வச்ச உடனே வீடுகளில், வியாபாரங்களில், நம்ம கொடுக்கல் வாங்கலில், வண்டிகளில், ஓடக்கூடிய வண்டிகளில் எல்லா இடங்களையும் இது சொன்ன மாதிரி ஓதி நம்ம அவங்க சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய செல்வம் பரக்கத்து தரக்கூடிய அல்லாஹ் ஆக்குவான். முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓடக்கூடிய கடை திறந்த உடனே சூரத்து ஃபாத்தியா ஓத வேண்டும். அடுத்து சூரத்து ஃபாத்தியா ஓதனுக்கு பிறகு நம்ம ஆயத்து குர்சி ஓத வேண்டும். அதே போன்று குலியாயுல் காஃபிருல் ஆபது மாத்த ஆபது சூறாவை 3 தடவை ஓத வேண்டும். அது மாதிரி குல்ஹு அல்லாஹ் சூறா 3 தடவை ஓத வேண்டும். குலுபின் ஃபலக்கு சூறாவை 1 தடவை ஓத வேண்டும். நாசு 1 தடவை ஓத வேண்டும். சலவாத்து 10 தடவை ஓத வேண்டும். இது தினசரியாக நம்ம கடையில் ஓதிட்டு வந்தால் நிச்சயமாக அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சோம். அதிகமான ஏராளமான ஓதி நிறைய செல்வமாகி அவங்க ஒரு 10 பேத்துக்கு வேலை தரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்குனாங்க. அல்லாஹ் பறக்கச் செஞ்சான். அப்படிப்பட்ட திக்கு தான் சொல்லி தந்திருக்கிறோம். நிச்சயமாக எல்லோரும் கடைகளை திறந்து வீட்டில் நம்ம வாகனத்தில் எந்த நம்ம வேலை வாய்ப்பை எது நம்ம நினச்சி ஓதுறோமோ பறக்கத்துக்காக வேண்டி இதை தொடர்ந்து வாருங்க. அல்லாஹ் பறக்கச் செய்வான். விடாமல் ஒரு 40 நாளைக்கு ஓதி டெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நமது முன்னோர்கள் இதை கடைபிடித்து வாழ்ந்து நிறைய செல்வந்தர்கள் ஆகியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் அறிந்து எல்லா மக்களுக்கும் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தொடர்ந்து ஓதி இஹ்லாஸான முறையிலே ஓதி நம்முடைய வியாபாரிகள் அதிகமாவதற்கு, கஸ்டமர் அதிகமாவதற்கு, கடைகள் வியாபாரம் அதிகரிக்க, நம்முடைய வீடுகளை பறக்கத்துக்கு அதிகரிக்க, பெண்கள் வீட்டில் அதிகாலை சுப தொழுது விட்டு ஓதி துவா செஞ்சு அழகான முறை வியாபாரத்தை அதிகமாக்கலாம். அது மாதிரி குழந்தைகளுடைய அந்த பறக்கத்துக்காக வேண்டி, நம்முடைய நல்ல பிள்ளையாவதற்காக வேண்டி, நல்ல அந்த யாவ சக்தி கிடைப்பதற்காக வேண்டி, நல்ல வேலை இருக்கவங்க அதிகப்படியான வேலை இருப்பதற்காக வேண்டி, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தவங்க அதிக சம்பளம் உயர்வுக்காக வேண்டி இதெல்லாம் அதிகப்படுத்தி தினசரியாக நம்ம காலையில் நம்ம ஓதணும் சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய அந்த வேதம் நம்ம ஓதி துவா செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்ம பறக்கத்தை பொருந்தி வியாபாரத்தை பார்க்கலாம். வியாபாரம் அதிகரிக்கும், கஸ்டமர் அதிகமாக வருவாங்க, நம்ம தேவையெல்லாம் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இதை அனைத்து மக்களும் செய்து அனைவர்களும் ஓதி நல்ல விதமான முறையிலே வியாபாரங்களை நம்ம இந்த டயங்களில் நம்ம திருப்பூரில் குறிப்பாக எக்ஸ்போர்ட்டெல்லாம் ஆர்டர் வராமல், லோக்கல் வேலை கிடைக்காம, தைச்சாலும் கூலி அது கிடைக்காம, ஒரு நாள் வேலை இருக்கும், 2 நாள் வேலை இருக்காது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைய இருக்கக்கூடிய எல்லோரும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரக்கத்தான அந்த வல்லாஹு கைர் ராஸிகீன் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பரக்கத்து கொடுத்து அல்லாஹ் ரிஸ்குடையவனாக இருக்கிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா அல்லாஹும்ம அஃப்தஹ்னா அப்வாபல் கைரி வ அப்வாபல் பரக்கத்தி வ அப்வாபல் ரிஸ்கி வ அப்வாபல் சலாமத்தி எல்லாம் சொல்லி துவா செய்ய. அப்படிப்பட்ட துவா சொல்லி பரக்கத்தை பொருந்தி அல்லாஹ் ஆக்கி அருள்வான. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.